அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நடக்கப் போகும் குரு பெயர்ச்சி ஒரு 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடும் பயிற்சியாக இருக்கப் போகிறது. அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரக்காரர்கள் யார், எந்த விதத்தில் அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட தர்ற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி இதெல்லாம் நடக்க போகும்போது நமக்கு கெட்டது நடந்துடுவா அப்படின்ற ஒரு பயம் வரும். ஆனால் குரு பயிற்சியில் மட்டும்தாங்க நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும். நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு அந்த குரு பயிற்சி நம்ம பார்ப்போம். அப்படிப்பட்ட குரு பகவான் மேசத்தில் இருக்கிறாரு. மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி அடைந்து ரிஷபத்திற்கு செல்ல போகிறார். அப்போது ரிஷபத்தில் போய் அமரக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கெல்லாம் பலனை அள்ளி கொடுப்பார். குரு பார்வைக்கு பலன் யோகம் உண்டு. அப்படி குருவான் 5, 7, 9 பார்வை பலனாக பார்ப்பார். அப்போ பொதுவாகவே குரு பகவான் ஒரு ராசிக்குள்ள நுழையிறாரு அப்படின்னாலே குழந்தை, திருமணம், கௌரவம் ஏன்னா இந்த 3ஐயுமே அள்ளி கொடுத்து விடுவார். அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போ இந்த 3ம் கிடைக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆமாங்க. ஸோ இந்த குரு பகவான் போய் அமரக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் களத்திரத்திற்கு காரக கிரகம். சரிங்களா? கல்யாணத்துக்கு காரக கிரகம், சுகமான வாழ்க்கையை வாழக்கூடிய சொத்துக்களுக்கு காரக கிரகம். அதனுடைய அடிப்படையில் குரு பகவான் இதெல்லாமே உருவாக்கி கொடுக்க போகிறாரு. அதில் முதலாவது நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம். ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க வேலையை அமைத்து கொடுப்பார். குழந்தை பாக்கியம், ஆண் வாரிசு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தை முடித்து கொடுப்பாரு. சொந்த தொழிலில் நல்ல ஒரு உத்வேகத்தையும் வெற்றியும் செய்து கொடுப்பார். மேலும் தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரதுக்குண்டான பாக்கியத்தை கொடுப்பார். ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இவை அனைத்துமே குரு பயிற்சி மாலாக மிகப்பெரிய மாற்றத்தோடு நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்க எந்த சந்தேகம் இல்லை. மேலும் இதற்கு அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை இனிமேல் நிறைவேறும். தாய் வழி உறவுகளோடு இணக்கம் ஏற்படும். மேலும் சிறுதூர பயணம், டிராவல், பயணத்தால் பலன் உண்டு. எதிர்பாராத ஒரு லாட்ரி டிக்கெட்டில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஒரு பணம் காசு கிடைக்கிறது போன்ற நிகழ்வு ஏற்படும். பெண்களால் சில நன்மையும் எதிர்பார்க்காத பண வருவாயும் ஏற்படும். காதல் மலர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக திருமண காரியங்கள் கைகூடி வரும். அதே போல் ஹோட்டல், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு என உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஆடை ஆபரணம் தயாரிக்கக்கூடிய அல்லது விற்பனை நிலையங்கள் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை லாபத்தை கொடுக்கும். மேலும் கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு காரிய ஜெயம் உண்டு. ஸோ இதெல்லாமே ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். கண்டம் நீங்கியது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட மருத்துவ செலவு, உடல் குறைபாடு நீங்கிடும். இதற்கு அடுத்த ஒரு நட்சத்திரம்னு பார்த்தா அது மிருகசீரிஷம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். நிலப்பிரச்சனை தீரும். கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை கஷ்டம் சரியாக போயிடும். அதே போல் வெற்றி, காரிய வெற்றி நிச்சயம் உண்டு. காவல்துறைக்கு நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இராணுவத்துக்கு நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஈபி துறை, எலக்ட்ரானிக்கல் துறை, மெக்கானிக்கல் சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. விளையாட்டுத் துறைகளிலையும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அந்த தேர்வுகளில் வெற்றி வாகி சூடுவீர்கள். உங்கள் மீது சுமத்தப்பட்டவர்கள், உங்கள் மீது ஒரு பழிப்பாவம் சுமத்தியவங்க, அவங்களுக்கு சில கெட்ட காரியங்கள் நடைபெறும். ஸோ அதன் ரீதியாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவத்தை நீங்கள் நீக்க முடியும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அதே போல் ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரத்தில் மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு நிச்சயம் மாங்கல்யம் கைகூடும். ஸோ இதுக்கெல்லாமே யோகம் இருக்குது. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களுடைய வாழ்க்கையை நிச்சயம் இந்த குரு பயிற்சியானது புரட்டி போடப் போகிறது அடுத்து 12 மாதங்களுக்குள். ஸோ வாய்ப்பினை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான